அனைவருக்கும் வணக்கம். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலூரிலே ஒரு அரசு விழா பொருட்காட்சியை துவக்கி வைத்தார். அதில் அவர் கூறியது, மேயர் கேட்டார் என்று செய்திகள் வந்திருக்கிறது. வேலூரிலே ஒரு 50 ஏக்கர் நிலம் எடுத்து கொடுத்தால் நாங்கள் பூவாக மாற்றுகிறோம் என்று. அப்படியே சொன்னவர் 3 புறமும் மலைகள் இருக்கிறது என்றார். நான் ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறேன். அந்த திட்டத்தால் நானும் பலன் பெறுவேன், மற்றவர்களும் பலன் பெறுவார்கள். அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கிராம மக்களை ஒன்றாக அழைத்து அவர்களிடம் ஒரு தாளாவை கையில் கொடுத்து 2 மேஸ்திரிகள் போதுமான அளவுக்கு 2 மேஸ்திரிகள் போதும், முடிந்தால் ஒரு ஜேசிபி இவைகளை வைத்து இந்த காகித பெட்டிடை, சத்துவாச்சேரி, அலமேல் ரங்காபுரம், பூட்டுத்தாக்கு, இப்படிப்பட்ட சைதாப்பேட்டை, குட்டமேடு, சாய்நாதபுரம், பாலமதி, இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய மலைகளை மொத்தமாக வாரி 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 கொண்டு போய் சென்னையிலே தாழ்வான பகுதியிலே கொட்டிவிட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட மக்களை வரிசையாக நிற்க வைக்க வேண்டும். இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் வேலைவாய்ப்பு வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தால்தான் அவர்கள் வயிற்று பிழப்பு. எனவே அவர்கள் அனைவரும் வைத்து நான் ஒரு 350 ஏக்கரா அல்ல, ஒரு 1000 இல்லை 1500 ஏக்கராயை நான் அரசாங்கத்துக்கு தருகிறேன். அதற்கான டெண்டர் ஆர்டரை உடனடியாக ரெடி செய்து எனக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அது எத்தனை கோடிகள் என்பதை நானே நிர்ணயிக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் இங்கே போக்குவரத்து, வேலூரிலே வழித்தடங்கள் இல்லாத போக்குவரத்து, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை தவிர வேலூரிலே தினம் விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற மாதங்களில் மட்டும் ஒரே வாரத்தில் 3 உயிர்கள் பலி போனது இந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ். எனவே இந்த திட்டங்கள் பயன்பட வேண்டியதை நான் வலியுறுத்துகிறேன். மலைகளை அப்புறப்படுத்த நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அது மொத்த ஒப்பந்தத்தையும் எனக்கே தாருங்கள். அது எத்தனை கோடிகள், எத்தனை லட்சம் கோடி என்பதை நான் பிறகு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.